சந்தோஷம். இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை வந்து நாம வந்து மீட் பண்ணிருக்கோம். யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வளர்ந்து வரவங்க அப்படின்னு சொல்றதை விட வளர்ந்தவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு யூடியூப் இன்ஃபுளுசர். அது இல்லாம நிறையவருடைய குரலுக்கே வந்து அடிமையா நிறைய பேர் இருக்காங்க. அப்படியான ஒருத்தர் தான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். இவர் பேர் வந்து பிரவீன் பிரேம்ராஜ். அவர் தான் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போதே தெரியுது நல்லா சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு காந்த குரல் அப்படின்னு சொல்லலாம். நான் பேசும்போது ஹலோ வணக்கம் அப்படின்னு பெரிய ஒரு எனர்ஜியே இருக்கு. அந்த அளவுக்கு உங்களோட வாய்ஸ் சூப்பர். பட் நீங்க வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க கொஞ்சம். ஓகே, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபீல்டு வந்து ஃபிலிம் டைரக்ஷன் தான். நான் சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு இதுல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட். ஸ்கூல் டயத்துலையும் சரி, காலேஜ் டயத்துலையும் சரி, எங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதெல்லாம் ப்ரைஸ் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் படிச்சது வந்து இன்ஜினியரிங். அது வழக்கம் தானே இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் அதை படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் மாஸ்டர்ஸ் ஃபிலிம் மேக்கிங் வந்து யூகேல பண்ணேன், லண்டன்ல பண்ணேன். அங்கே பண்ணிட்டு அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது தான் எனக்கு அங்கே உள்ள நிறைய டீம் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணோம். ஃபிலிம் மேக்கிங் தமிழ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஃபிலிம் டைரக்ஷன்ல வந்து நான் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தேன். கோபிநயனார் இருக்காப்புல ஆரம்பட டைரக்டர், அவங்களோட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு 2 years நினைக்கிறேன். ஆமா, மேபி 2 years ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோலாம் வச்சு, நான் யூடியூப் சேனல் இங்கே வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் வச்சு தான் நான் இங்கே போனேன், யூகே போனேன். அங்கே போனோன்னா லேம்ப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு அந்த ப்ரொடக்ஷன்ல மூவி பண்றது. இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கூட கம்ப்ளீட் பண்ண போறோம். 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை தாண்டி நிறைய கான்சர்ட் பண்றது, ஈவெண்ட் பண்றது, மூவியே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய யூடியூப் சேனல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் யூகேல. வந்து இங்கெல்லாம் நிறைய யூடியூப் சேனல் இருக்குல்ல, அது மாதிரி அங்கே ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சீரிஸ் ஓப்பன் பண்றதா ஒரு பிளான். ஸோ ப்ரொடக்ஷன்ல இருந்து ஃபிலிம்ல இருந்து அடுத்தடுத்து இனிமே அடுத்த கட்டத்துக்கான எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆமா, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லும் போதே ஓகே, இன்னும் நிறைய எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ நீங்க பண்ண வீடியோலயே இது எனக்கு மறக்கவே முடியாது லைஃப்ல அப்படின்னு நினைக்கிற ஏதாவது வீடியோ இருக்கா? இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் பார்த்தா நிறைய இருக்கு. ஏன்னா வந்து நான் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே எங்க ஊருக்குள்ளே தான் நான் படிச்சேன். நான் வெளியில கூட போய் டிராவல் பண்ணிலாம் படிச்சது இல்லை. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் போல, காரைக்குடிக்குள்ளே தான் படித்தேன். ஸோ டைரக்டா கொண்டு போய் ஃபாரின்ல மாஸ்டர்ஸ் படிக்கும்போது நமக்கு எல்லாமே புதுசா இருக்கும் இல்லையா? நமக்கு அங்கே உள்ள ஆம்பியன்ஸ், அப்பியரன்ஸ், ஆமா எல்லாம் நம்ம ஃப்ளூயன்ஸான இங்கிலீஷ் கூட வந்து கொஞ்சம் கஷ்டம் இங்கே இருக்கும்போது, அங்கே போனோட ஃபுல் பிரிட்டிஷோட இவங்களோட தெரியும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இங்கே பண்ண வீடியோஸ் எல்லாமே. அதுல ஒரு குறிப்பிட்டுலாம் சொல்ல போனா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஓப்பன்ஹைமரோட இது போயிருந்தேன். அந்த படத்தோட ரெட் கார்பெட் ஷோ இங்கே நடந்துச்சு. ஸோ என்னோட பெஸ்ட் நான் பார்க்கணும்னு நினைச்ச ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நோலன் தான். ஸோ அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அவர் வர்றாரு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் அப்போ போய் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அது பெரிய ஒரு கதை பெருசாக போயிருக்கேன். அந்த கதையை அதிலே சொல்லியிருப்பேன். பட் அதுதான் என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். எல்லாரையுமே பார்த்தேன், ஹாலிவுட் ஆக்டர்ஸ்ல இருந்து அவர்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். நீங்க வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு போல சடனா ரொம்ப சடனா பார்த்தது. ஓகே, மத்தது என்னன்னு கேட்டா, உங்களுக்கு நிறைய சினிமா ஆல்பம் இருக்குன்னு சொன்னீங்க, நிறைய டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இல்லாம இன்னும் நிறைய பண்ண போறீங்க இன் ஃபியூச்சர். ஸோ எப்படி வந்து இது உங்களுக்கு சிங் ஆச்சு? இதுல இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதா ஐடியா இருக்கு உங்களுக்கு மூவி சைடு? அடுத்த அப்கிரேட் கேக்குறீங்களா? சொல்லக்கூட நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பேசிக்கா என்னோட இது வந்து சைஃபை, எனக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல ஸ்டோரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர்லயுமே வந்து நிறைய டெக்னாலஜியில இப்போ வந்து அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு சில டெக்னாலஜிலாம் இங்க மூவி எடுப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா அது இப்போ எல்லாமே வந்துருச்சு பேசிக்கா. பட் அது நான் 2022ல போய் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எப்படி ஃபிலிம் மேக்கிங் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. எல்லாம் பேசிக்கா சைஃபைங்கிறதுனால இன்னும் டெக்னிக்கலாவே அந்த மூவி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி பிளான். ஆமா, பொதுவா எல்லாருக்குமே என்ன சொல்றது, ஒரு கட்டத்தை வரையும் தான் நாம வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்போம். பட் இன்னும் வார சமூகத்துல வந்து நாம இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணாதான் நமக்குன்னு ஒரு பிளேஸை வந்து நாம வந்து இது பண்ணிக்க முடியும்.
முடியும். ஸோ அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு இதுல வந்து கதைகளத்தோட அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் நாங்க விஷ் பண்றோம். அடுத்து இன்னும் விட நிறைய இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்பெஷலி நல்லா பிடிக்கும். அது இல்லாம நிறைய பேருக்கும் பிடிக்கும். அப்படியாப்பா? அந்த வயசுல எங்களுக்கு வேண்டி கொஞ்சம் பேசி காட்டுங்க. ஐயோ வாய்ஸ் ஓவர்னா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கேமராமேன் எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு. இல்ல இல்ல அது ரொம்ப சொல்லப்போனா அது ரொம்ப பேஷனேட்டடாலாம் பண்றது இல்லை. ஏன்னா அதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டுலாம் நான் பண்ணதில்லை. ஒரு சில விஷயங்கள் எனக்கு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிறதுனால ஒரு மெனக்கெட்டு உட்காந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிருப்பேன் தவிர ரொம்ப பேஷனேட்டடா அதை பண்ணணும் அப்படிலாம் பண்ணதே இல்லைங்க. அதனால எனக்கு அது வராது. நீங்க வாட்டுக்கு எதையாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆமா ஆமா சரி ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். சரி, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இங்க இலங்கைக்கு வந்திருக்கீங்க. சோ இங்க இலங்கை சினிமாவை பத்தி உங்களோட கருத்து? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இலங்கை சினிமான்றது வந்து நான் அவ்வளவா பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது பார்த்திருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூகேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்னா தமிழ் அந்த அந்த பீப்புள் ஸ்ரீலங்கன் தமிழ் அங்கே அதிகமா இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து என்னோட நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் அவங்க எல்லாருமே அங்கெல்லாம் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூட ரீசெண்டா ஒரு படம் பண்ணி முடிச்சோம். அது எல்லாமே ஸ்ரீலங்கன் தமிழ் மூவி தான். ஸோ அந்த ஐடியாலஜியில பார்க்கும்போது இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. பிளஸ் வந்து இந்த இங்க வந்து ரீசெண்ட் டைம்ல உள்ள இங்க உள்ள மார்க்கெட்ல வந்து இந்த சிங்கள மூவி இதெல்லாம் பார்த்தேன். அதுவும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் சொன்னா அடி விழுகுமோ? சரி ஓகே, சொல்லல. எனிவே ஸோ அந்த மாதிரி வந்து இங்க மார்க்கெட்ல வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், சின்ன தமிழான்னு, ஸ்ரீலங்கன் தமிழ் அங்கே யூகேல வந்து பயங்கரம் பண்ணிட்டு இருப்பான். அவனோட எல்லாம் நிறைய கண்டென்ட்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஐடியாலஜியா நல்லா இருக்கும் பார்க்கும்போது பண்ணும்போதெல்லாம். ஆமா ஓகே, நீங்க வந்து இப்போ ஒரு இந்தியன், ஓகே, ஸ்ரீலங்கன் வச்சு சம்டைம் நீங்க மூவி பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இலங்கை தமிழ்ன்றது கொஞ்சம் வித்தியாசம், இந்தியன் தமிழ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அது ஓகே ஆச்சா, இல்ல உங்களோட வொர்க் பண்றதுக்கு ஈஸியா? இல்ல ஸ்ட்ரகிள் தான். என்னன்னா பயங்கர காமெடியா இருக்கும் நிறைய விஷயங்கள் பேசுற இதுல எல்லாம் வந்து இதை நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னா ஷூட்டிங்க்கு நானும் கேப்ஸ் நாங்க ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்ரீலங்கன் தமிழ். போகும்போது என்னை தான் அவன் எப்பவுமே ஷூட்டிங் கூட்டு போவான். வீட்டுக்கு வந்து கார்ல பிக்கப் பண்ணிட்டு போவான். ஃபர்ஸ்ட் நாள் கூட்டு போயிட்டா செகண்ட் நாள் வந்து ஆனா நாங்கெல்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆஹா நாங்களாம்னா இப்ப என்னை விட்டுட்டு போறான் ப்ரோ, அவன் வந்து விட்டுட்டு கிளம்புறேன். சரி ஓகே ப்ரோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காரணம் ஏன்டா நீ தான் நேத்தே வந்து வரமாட்டேன்னு சொன்னீங்களா? அப்புறம் நான் வரமாட்டேன்னே சொல்லவே இல்லையே உங்ககிட்ட. அப்பதான் தெரியுது நாங்கள்ங்கிறது நம்ம எல்லாம் அப்படின்றது. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், நாங்கன்னா உங்களை விட்டுட்டு நாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆனா நேத்து அங்க பாத்தீங்கன்னா பார்ட்டியில ஒரே பிரச்சனையாகி இவன் ஒரே சக்தியா எடுத்துட்டானா அப்படின்னா புரியல, என்ன சக்தி எதுவும் பலம் வந்துருச்சா கேட்டா அதுக்கு வேற மீனிங் அப்படிங்கிறதா வந்து வாமிட்டிங் வந்து. அப்படியா, சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய தமிழ் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அங்க இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கார்த்தி எல்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா இவன் பேசுறது ஃபுல் இந்தியன் தமிழ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேரா தான் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்லாம் பேசுவான். அதனால எனக்கு எதுவுமே பிரச்சனையே தெரியாது. மற்றவங்கள்ட்ட எல்லாம் பார்க்கும்போது ஜப்னா தமிழ்லாம் டூ மச் ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப நேரம் சரச்சரன்னு பேசுவா. சரி என்ன சொன்னீங்க சொல்லுங்க மறுபடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கதான் செய்யுது. ஸ்வீட் என்னன்னா அதுதான் லைஃப்ல சில மூமெண்ட்ஸ் இருக்கும் ரொம்பவே மறக்க முடியாது. சரி ஓகே, உங்க லைஃப்ல ஏதாவது மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்? மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் இலங்கைக்கு வந்து அப்படி ஏதாவது? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போனா. என்னன்னா எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸ்ரீலங்கா வரணும்னு. ஆனா வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்க யாரும் தெரியும் பாத்தீங்கன்னா கார்த்தி மட்டும் தெரியும். ஏன்னா நாங்களாம் தானே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லேப் போஸ்ட் எல்லாமே நாங்க தான் கார்த்தின்றோம். சரி சொல்லிட்டு கார்த்தி சொல்லி இந்த மாதிரி ஸ்ரீலங்கா போவோம், போயிட்டு அப்படி ஒரு ஜாலியா வைப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. சரி ஓகே, அவனுக்கு ஒரு இது இருந்துச்சு என்னன்னா இங்க போனா யாருக்கா தெரியும் உங்களை அப்படின்ற மாதிரி. சரி போவோம் அப்படின்னு வரும்போது வீட்டுல கார்த்தியோட வீட்டுல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ஸ்டே. ஸோ வந்தோடனே நாங்க எங்கே போனோம்னா சிகிரியா போனோம். அப்புறம் வந்து சம்திங் கேண்டி அந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ் அந்த இதுல மட்டும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சஃபாரி இதெல்லாம் போனோம்.
ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிலுங்க வெந்து அப்படியே ஆல்ரெடி எம்ஜிஆர் மாதிரி வேற இருக்குமா அதுல எல்லாம் பொசிங்கிருச்சு. ஏன்னா வந்தோடனே சஃபாரி அதுன்னு போனா, ஆனா என்ன மேட்டர்னா அந்த ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இங்க வந்து உண்மையிலே ஏதோ இந்த கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் பாசையெல்லாம் வந்து ரொம்ப பாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க உள்ளவங்க எல்லாம் பேசுவாங்க வித்தியாசம். வாங்க தம்பி என்ன பண்றீங்க, வாங்க தம்பியா பரவாயில்ல, நம்ம என்னடா பண்ற அப்படிங்க பையன். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த பாசை பேசுறது எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப. ஆமா அந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணேன். மற்றபடி அந்த பிளேஸ் எல்லாம் சுத்தி பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு அதிகமா தெரிஞ்சது வந்து எக்ஸ்பென்சிவ். எல்லா இடத்துலயும் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு. நான் எனக்கு மாதிரி நான் யூகேல இவ்வளவு பேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் நிறைய இடத்துல. அதெல்லாம் கொஞ்சம் அப்பெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி கார்த்திலாம் கேட்டு ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது இல்லப்பா, நான் அந்த மாதிரிலாம் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்லாம் சாப்பிட்டது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். மித்தபடி ரொம்ப அழகான ஒரு அந்த நான் ஒரு ஸ்டோரி கூட போடலாம். ப்ரோ பேசாம இந்த மாதிரி கண்டேன் தேவியை அப்படின்னு சொல்லி ஒரு போடுவோமா? இல்ல வேணாம், நீ பொண்ணு வாக்க வந்த நினைச்சுக்கிறாங்க, அதனால அப்பெல்லாம் போடாத. சோ அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு ஊருக்கு. ஒரு பீஸ்மே நான் பார்த்துட்டு வரும்போது ஆமா செம்ம என்ஜாய் பண்ணேன். எனக்கு உண்மையிலே ஹாப்பி. என்னன்னா இந்த நேரத்தை எங்களுக்காக அப்படி ஒதுக்கி இப்படி ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு சடனா மீட் பண்ணது வந்து அப்படிதான் சொல்றேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸோ நீங்க எங்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த கொஞ்ச நேரம்னாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அப்கமிங் என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்றதுலாம் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் இன் ஃபியூச்சர் நீங்க செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் நல்லா வரணும். நிறைய இன்னும் என்ன சொல்றது, நிறைய ஒரு ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வரணும் இதுக்குள்ள. நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா வெளியில வரணும் அப்படின்றது லங்கா தமிழ் மூலமா எங்களுடைய ஆசையும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சர்ல வர போற எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் எங்களுக்காக. தேங்க்யூ